முதலாவது சங்கீதம். பொதுவாக வேத வசனங்கள் அது நம்மளுடைய பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்பட்டது. வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதினது. தேவனுடைய மனுஷன் எந்த நற்கிரியையும் செய்கிறதற்கு தகுதி உள்ளவனாய் இருக்கும்படிக்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தின் வரைக்கும் நாம் கிரமமாக படிக்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக கிரமமாக படிக்கிறவர்கள். சிலர் சங்கீத பகுதிகளை மட்டும் தொடர்ச்சியாக தியானிப்பார்கள். சிறியவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் அந்த நீதிமொழிகள் அதை ஒவ்வொரு நாளுக்கும் ஒன்று படிக்க வேண்டும் என்று சொல்லி பெரியவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். எப்படியானாலும் அந்த வேத வசனங்கள் நாம் படிப்பது நமக்கு ஆசீர்வாதம். படிப்பதோடு இல்லை, அதை நாம் கைக்கொள்வது நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும். ஒரு பலவீனமான மனுஷன் மருத்துவரிடம் சென்று ஆலோசனை பெற்று மருத்துவ குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதான மருந்துகளை வாங்கி சாப்பிடுகிறது போல அந்த மருந்து அவருடைய வயிற்றுக்குள்ளே சென்று இரத்த நாளங்கள் வழியாக ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று அவனுடைய பலவீனத்தை மாற்றுகிறது போல ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ளே கிரியை செய்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை நாம் முக்கியத்துவமானதாக எண்ண வேண்டும். அதுதான் முதன்மையானது. மத்தேயுவிலே வாசிக்கும் பொழுது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து வருகிறதான ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமத்திலே சொல்லப்பட்டதான இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 40 நாட்கள் உபவாசம் முடிந்த பின்பு அவருக்கு வருகின்றதான சோதனையிலே சாத்தானை பார்த்து சொல்லப்பட்டதான வசனங்கள். நிறைய காரியங்களே பேசலாம். வேத வசனத்தை குறித்து, அதனுடைய முக்கியத்துவம் குறித்து சொல்லப்படும் நிறைய காரியங்களை நாம் பேச முடியும். இந்த நாளில சங்கீத 1 வாசிக்கும் போது துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இது எல்லாவற்றையும் இருக்கிறது என்பதை நம்ம முதலாவது புரிய வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனை இருக்கிறது, பாவியுடைய வழிகள் இருக்கிறது, பரியாசக்காரர் உட்காரும் இடம் இருக்கிறது. இது எல்லாம் இருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது, நம்முடைய சுற்றிலும் இருக்கிறது, நம்மளை நெருக்குகிறதா இருக்கிறது. இப்படி இருக்கிறதான ஒரு காரியத்தை தான் வேதத்திலே வாசிக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அதை தெளிவாக நமக்கு விளக்குகிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாதே, பாவிகளுடைய வழியிலே நில்லாதே, பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராதே. அப்போ நமக்கு அடுத்தபடியாக ஒரு கேள்வி வரலாம். ஒருவேளை துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடந்தால் என்ன நடக்கும்? பாவிகளுடைய வழியிலே நின்றால் என்ன நடக்கும்? பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்தால் என்ன நடக்கும்? அது என்ன நடக்கும் என்பது நாம் ஆராயும் போது அதன் முடிவு ஆபத்தானது என்பது தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் எனக்கு ஒரு காரியத்தை செய்யாதே என்று கற்றுக் கொடுக்கும் பொழுது அது வேதம் அல்ல, தேவனே என்னோடு கூட நேரடியாக பேசுகிறதான ஒரு காரியம். அப்போ
தேவன் என்னோடு கூட நேரடியாக பேசுகிற ஒரு காரியத்துக்கு முரண்பாடாக நான் நடந்தால் என்ன ஆகும்? அது நமக்கு தெரியும். ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினார். உண்டு பண்ணி மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டு பண்ணினார். பின்பு மனிதனிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார், இந்த 2 மரத்தின் கனிகளை நீ புசிக்க கூடாது, புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொன்னார். இதுதான் பிரமாணம், இதுதான் கட்டளை, இது தேவனே சொன்ன வார்த்தை. அப்போ அந்த வார்த்தைக்கு மீறி ஆதாம் செய்த பொழுது, ஏவாள் செய்த பொழுது அதனுடைய பிரதிவிளைவை நாம் பார்க்கிறோம். அதனுடைய பிரதிவிளைவு தான் இன்று வரைக்கும் மனித குலம் பாவத்துக்குள்ளே இருக்கிறது என்பதை ரோமரிலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். அப்போ பைபிள்ல சொல்லப்பட்டதான வார்த்தைகள், பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒரு மனிதனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல. தேவனுடைய மனுஷர்கள் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதினார்கள். அப்போ அந்த ஒரு வார்த்தையை சொல்லும் போது செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா செய்யக்கூடாது தான். தேர் இஸ் நோ எனி அதர் ஆப்ஷன். அதுக்கு மாற்று கருத்து கிடையாது. அது செய்யக்கூடாது. அதே சங்கீதத்திலே அடுத்ததாக ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அதை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியம். அப்போ முதலாவது கர்த்தருடைய வசனத்தில் பிரியமா இருக்கணும். பிரியம் என்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. சுருக்கமாக நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே நாம் தியானித்தால், ஒரு இனிப்பு கடைக்கு செல்லுகிறோம், அங்கே நிறைய இனிப்புகள் இருக்கிறது. ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட இனிப்புகள் நமக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கும். துணி கடைக்கு போகிறோம். அந்த துணி கடைக்கு போகும்போது வகை வகையான துணிகள், வகை வகையான பொருட்கள் இருக்கிறது. அதில் சில துணிகள் நமக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கும். அதை மட்டுமே நாம் வாங்குவோம். இது போலவே அந்த பிரியம் என்கிறது, வீட்டிலே அழகு செடிகளை வளர்ப்போம். சில செடிகள் உள்ள மலர்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும். கடையிலே போய் வாசனை பொருட்களை வாங்குவோம். சில வாசனை பொருட்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இது போலவே அந்த பிரியம் எதன் மேலே பிரியமாக இருக்க வேண்டும்? கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாக இருப்பதோடு மாத்திரமல்ல, அதை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். நமக்கு பிரியமான ஒரு பொருளை பிடித்து அதை வாங்கி வந்து விட்டால் அதை மிகவும் பத்திரமாக வைப்போம். அடிக்கடி அதை பார்ப்போம், அடிக்கடி அதை பார்த்து ரசிப்போம். இப்படி போல கர்த்தருடைய வேதத்தை பிரியமாக இருக்க வேண்டும். அதை இரவும் பகலுமாக தியானிக்க வேண்டும். அப்ப 2 காரியம். துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. மாறாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும். அதை இரவும் பகலுமாக தியானிக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனுஷன் பாக்கியவான். அவன் தான் பாக்கியவான். பாக்கியவான் என்று சொன்னால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். எனவே நம்முடைய காரியத்திலே சொல்லப்பட்டதான வசனத்தை நாம் தெளிவாக உற்று நோக்கி கவனித்து தியானிப்போம். தொடர்ந்து நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார்.